கிட்டத்தட்ட ஒரு 50 நாளுக்கு மேல ஆயிடுச்சு. கரெக்ட்டா? கரெக்ட். சாண்ட்ரா கிட்ட எத பேசணும், எத பேசக்கூடாதுன்ற அடிப்படை அறிவு பார்வதிக்கு சாண்ட்ராவோட அது கேம வச்சு எப்படி அப்சர்வ் செய்யும் பண்ணக்கூடிய சிவம்? அது எப்படி இல்ல, செய்யும்னு சொல்ல இல்ல. முடியும்? பெர்சனலா நீ போய் சொல் அதாவது நத்திங் இஸ் பெர்சனல் டாம். ஆக்சுவலா பிக் பாஸ பொறுத்த அளவுக்கு எல்லாத்துலயுமே கேமரா இருக்கு. நீ சாண்ட்ரா கிட்ட பேசுறது சாண்ட்ராட்ட மட்டும் இருக்காது. வெளியில நம்மகிட்டயும் காட்டப்படுது. அக்ரீட். அப்போ நீ எத சொல்லணும், எத சொல்லக்கூடாதுன்ற பேசிக்கான விஷயம். கமருதீன் மூலம் உனக்கு ஹேட், வெறுப்பு, ஆத்திரம், வெறி உனக்கு யார்கிட்டயா ஷேர் பண்ணணும். இதே திவாகர் இருந்தா என்ன பண்ணியிருப்ப? நேரா திவாகர்ட்ட போய் சொல்லியிருப்ப. அன்பார்ச்சுனேட்லி திவாகர் இல்லாதனால உனக்கு அங்க ஒரு உற்ற தோழியாக சாண்ட்ரா இருக்கிறதுனால நீ அவட்ட போய் ஷேர் பண்ணிட்ட. அக்ரீட். அந்த பொண்ணு கேமுக்காக அத பயன்படுத்திட்டா. அது நீ அசிங்கமா சொல்லாம இருக்கு. இருந்திருக்கணும். சொன்ன அது சாண்ட்ரா அசிங்கமா இருக்கு. தப்புன்னா, நோ 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 நோ. சொன்ன பார்வதியும் நீங்க தப்பு. இந்த இடத்துல அததான் நான் இந்த சொல்றேன். இடத்துல சாண்ட்ரா Tom, I சொன்னதை want to மட்டும் நீங்க speak. சொல்றீங்க. ஆனா சாண்ட்ரா வெளியில போய் விக்கல் சீக்கிரம் எல்லாத்து கூடயும் உட்கார்ந்து பேசும்பொழுது பிரஜன் மேல அவருக்கு கண்ணு இருந்துச்சு. பிரஜன் அவ சைட் அடிச்சா. பிரஜன் கிட்ட அவ அந்த மாதிரி தான் பழகுனா. பிரஜன் மேல அவளுக்கு ஒரு இதுன்னு தான் அவங்க பேசியிருப்பாங்க. அது ரொம்ப தவறா இருக்கிற பட்சத்துல தான் விக்கல் சீக்கிரம் அதை எல்லாத்தையும் கேட்டுட்டு திரும்ப உள்ள வந்து கேமரால வந்து இது தவறா இருக்கு. அவங்க மேபி ஒரு ஒய்ஃப்ன்ற கன்சர்ன்ல அவங்க பேசியிருக்கலாம். பார்வதி அப்படி கிடையாதுன்றத வந்து கேமரால விக்கல் சீக்கிரம் ரெஜிஸ்டர் பண்ணுவாரு. அவங்களுக்கு நல்லா பேசினாங்க, சப்போர்ட்டிவா இருந்தாங்க. சப்போர்ட்டிவா பேசும்பொழுது சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து காருக்குள்ள வச்சாங்க. ஆனா அதற்கு முன்னாடியே அவங்களுக்கு உள்ளுக்குள்ளேயே ஒரு கேடுகட்ட எண்ணம் தான் இருந்திருக்கு பார்வதிய பத்தி. அத பேசலன்னதுமே இம்மீடியட்லி இஷ்டமேனிக்கு பேசுனாங்க. ஷி ஸ்போக் லைக் எனிதிங். வேணா உங்களுக்கு அந்த ஓகே. வீடியோ நான் அனுப்பிச்சு விடுறேன். ஓகேவா? அத பண்ண பிறகு ஷூர் சாண்ட்ரா டாம். வந்து அத ட்ரிகர் பண்றதுக்கு தான் பண்ணிருக்காங்க. சாண்ட்ரா அது ட்ரிகரிங் கேம். அந்த ம். ட்ரிகருக்கு இவங்க ட்ரிகர் ஆக எஸ், தவறு எஸ், கிடையாது எஸ். இல்லையா? இவங்களும் ட்ரிகருக்கு என்ன வேணா ஆஃப் பண்ணலாமே. ஆஃப் கோர்ஸ். ஆப்வியஸ்லி பண்ணலாம்ல. எனக்கு இல்ல டாம். எனக்கு வந்து இருக்கக்கூடிய ரெக்வெஸ்ட் இத வந்து நான் வந்து ஒரு இதா கமெண்டிங்கா கூட ம். சொல்லல. எனக்கு இருக்கக்கூடிய ரெக்வெஸ்ட்ன்றது என்னன்னா, பார்வதிய நியாயப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி, இந்த கமருதீன்ற பொறுக்கி பண்ண எந்த ஒரு விஷயத்தையுமே அத நம்ம நார்மலைஸ் நியாயப்படுத்தல. இந்த பண்ணிடக்கூடாது. வாரம் கம்ருதீன வெளில அப்படின்ற அனுப்பிச்சுருவாங்கங்க. ஒரே ஏன் விஷயம் ஏன் மட்டும் தான் கம்ருதீன நான் இந்த ஸ்பேஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா, நீங்க ஒரு டெடிகேட்டடா ஸ்பேஸ் ரன் பண்றீங்க. இங்க இருக்கக்கூடிய சேனல் ரிலேட்டடான இருக்கக்கூடிய நபர்கள் இங்க வந்து கேட்கலாம். கமருதீனுக்கு இவ்வளவு ஹேட் இருக்குங்கிறத நம்ம ரெஜிஸ்டர் பண்ணா மட்டும் தான், அவன் நாமினேஷன்ல இருக்கான். நாளைக்கு வந்து எவிக்ட் ஆயி வெளியில வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். நம்ம இங்க பார்வதிய நியாயப்படுத்துறோம்னு சொல்லி கமருதீன வந்து பூசி மொழிகிட்டு போயிடக்கூடாது. அதனால நீங்க நான் வந்து ஆக்சுவலா ஐ அக்ரீட், மஸ்ட் அக்ரீட். கோ ஃபார் அ பெர்சனல் இது டாக். அக்ரி, அக்செப்ட் அக்ரி யா பண்றோம். சிவம். நான் அடுத்து இத வரேன். அக்செப்ட் பண்றோம். இது யா. எல்லாருமே அக்செப்ட் பண்றதுதான். சோ அததான் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ரெஜிஸ்டர். அண்ட் பார்வதியும் தவறுகள் பண்ணியிருக்காங்க. சாண்ட்ராவும் தவறுகள் பண்ணியிருக்காங்க. அவங்க ட்ரிகரிங் கேம் ஆடினதும் தப்பு. இவங்க அதுக்கு ட்ரிகர் ஆகி இந்த அளவுக்கு பண்ணதும் தப்பு அப்படின்றது தான். பட் கமருதீன் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. அந்த தப்புக்கு வந்து மன்னிப்பே கிடையாது. பிகாஸ் இட்ஸ் கிரைம்னு நான் பாக்குறேன். அதை நான் தவறுன்னு பார்க்கல. பார்வதி பண்ணது தவறு. இட்ஸ் ஃபார் த கேம். கேம்ல நீ அந்த பொண்ணை தள்ளி விட்டுருக்கலாம். அந்த மாதிரி ஆயிடுச்சு. பட் ஆனா கமருதீன் பண்ணது கிரைம். நீ வெளியில வந்து ஒரு கல்யாணமாயி 2 குழந்தைகளுக்கு தாயா இருக்கக்கூடிய பெண்ணிட்ட நீ வந்து ரொமான்ஸ் பண்ணி தானே நீ பிள்ளை பெத்த அப்படின்னு நீ பேசியிருக்க முடியாது ராஜா. சட்டம் தன் கடமையை செஞ்சிருக்கும். நீ உள்ளன்றதுனால பேசிட்டு இப்போ வரைக்கும் அங்க உட்கார்ந்துட்டு இருக்க முடியுது உன்னால. யா அதே அதே சோ நான் தவற அததான் சாண்ட்ராவும் பண்ணிருக்காங்கன்னு நான் சொல்றேன். எனக்கு கமருதீன் மேல இதை விட அதிக ஆத்திரம் இருந்துச்சுங்க. சாண்ட்ராவும் அதே கேள்வி தானே கேட்டாங்க கமருதீனை பார்த்து. நீ உள்ள காமம் தான்டா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றாங்கல்ல. அவர் அப்படி பண்ணிருந்தாலும் எப்படி சொல்ல முடியும்? ஆரம்பிச்சதே அந்த மாதிரியான சாண்ட்ரா வார்த்தைகள் தானேங்க. எப்படி அவங்க ஆரம்பிச்சது சொல்ல முடியும்? சாண்ட்ரா. ஆரம்பிச்சதே அவங்க சாண்ட்ரா சொல்லவே தான். முடியாது. அவங்க நீ காமம் பண்ணிட்டு இருக்கன்னும் பொழுது நீயும் காமம் பண்ணி புள்ள பெற்றிருக்கன்னு அவர் கேக்குறாரு. அப்ப 2 பேத்துக்குமே ஈக்குவலா தான் அந்த இடத்துல இருக்குன்னு நான் சொல்றேன். இப்ப சாண்ட்ரா காமம்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணாம நீ காமமே பண்ணலன்னு சொல்லாம வேற ஏதோ ஒரு ட்ரிகர் பண்ணதுக்கு இவன் இப்படி பேசினானா நம்ம கேவலமா கேட்டிருந்துக்கலாமே. அவன் பண்ணது 200% தப்புதான். அதே அளவுக்கான தவறான வார்த்தைகள் தானே இவங்களும் யூஸ் பண்ணிருக்காங்க. அதை எப்படி நம்ம இல்லங்க. நியாயப்படுத்த முடியும்? சாண்ட்ரா இஸ் த ஒன். இல்ல, சாண்ட்ரா இஸ் த ஒன் ஸ்டார்டட் இட். கரெக்ட். நான் வந்து எனக்கு அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா நீ நீ சாண்ட்ராவை வச்சு நீ அதாவது ஒண்ணு இல்லைங்க. நம்ம அப்படி எப்படி ரியாக்ட் பண்றோம்னு ஒண்ணு இருக்குல்ல. நம்ம எப்படி பேசுறோம்னு ஒண்ணு இருக்குல்ல. அந்த இடத்துல நீ வேற மாதிரி பேசியிருக்கலாம். நீ வந்து அவங்களுடைய குழந்தைகளை வச்சு நீ ரொமான்ஸ் பண்ணி தானே பிள்ளை பெத்துக்கிட்ட அப்படின்றது ரொம்ப தப்பான விஷயம் இல்ல. அதை நம்ம எப்படி வந்து நம்ம எடுத்துக்க நீ முடியும்? காமம் தான் இப்போ பண்ற, என்ன கரெக்ட்டுங்க. ட்ரிகர் நீ காமம் தானே பண்ற. இப்போ நீ நீங்க வீட்டுக்குள்ள 2 பேரும் காமம் தான் ஆஹ் பண்ணிட்டு இருக்கீங்க. பாத்ரூம்ல போய் காமம் பண்றீங்க அப்படின்னா அது தவறு கிடையாதா? அது அவங்களுக்கு அஃபெண்ட் ஆகாதா? அப்புறம் எப்படி அஃப்கோர்ஸ் கண்டிப்பா அஃபண்ட் நாகரிகமான ஆகும். வார்த்தைகள் எப்படி அவங்க திரும்ப ரிப்ளைல எதிர்பார்க்க முடியும்? இல்ல ஏங்க பார்வதி வந்து நாகரிகமான ஸ்கேம்ட்ரான்னு சொன்னது தவிர வேற எந்த வார்த்தையுமே விடல.
ஓகேவா? அத அப்போ சாண்ட்ராவும் அவள ஆ சாண்ட்ராவ அப்படிதான் அட்ரஸே பண்ணுவா. அவங்க 2 பேருமே ஆமா. அப்படிதான் பேசிப்பாங்க. நார்மலாவே அப்படிதான் பேசிப்பாங்க. இவ வந்து அதுக்கு வந்து ஒரு கேம் பத்தியோ, வேற ஏதோ ஒரு விமர்சனம் வச்சிருந்தான்னா, அது வேற மாரி. ஓகேவா? காமும், கீமனும் பிலோ த பெல்ட் அடிச்சப்போ, யூ கான்ட் எக்ஸ்பெக்ட் ரெஸ்பெக்ட். என்னது இது? எப்படி அது எப்படி அந்த மாரி ஒரு வார்த்தைக்கு வந்து நீங்க யூ கேன் டிமாண்ட் மட்டும் ரெஸ்பெக்ட்? இல்ல அது எப்படி சொன்னாங்க பொறுப்பு பாருங்க. காமருதீன் அப்புறம் காமன் தானே எங்க வீட்ல சுத்தி சுத்திட்டு இருக்குது. உங்களுக்கு தெரியும் தானே உங்களுடைய இது வெளிய இப்படியெல்லாம் இருக்கு. அப்படி இருக்குன்ட்டு அதே இவங்க அரூரா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அந்த பேட்டேஜ் பத்தி. அப்புறமா சபரி கிட்ட பேசியிருக்காங்க. அப்புறம் வந்து விக்ரம் வந்து அப்பவே சொல்லிட்டாப்ல. என்னங்க நீங்க கேம்ல இருக்கிறீங்கன்னு சொன்னீங்க. நீங்க அப்பயே சொன்னீங்க செருப்பால நான் அடிப்போம்னு கேட்டுட்டேன். ஐயோ! உன் புருஷன் கல்யாணம் பண்ணிக்கிட்டாப்ல. ரொம்ப அழகா இருக்காரு. கல்யாணம் இல்லைன்னா கல்யாணம் அப்படின்னு அவங்க விளையாட்டா சொன்னத செருப்பால அடிப்பேன். நம்ம தான் லைவ்ல பார்த்தோம்ல. அதையெல்லாம் நேத்து இல்ல பேசுறாங்க. நீங்க நீங்க இல்ல டாம், நீங்க எல்லாரும் இது எங்க இருந்து பாக்குறீங்கன்னா, காருக்குள்ள அவங்க சொன்ன காமருதின்ற இடத்துல இருந்து பாக்குறீங்க. நான் பார்வதியோட பேட்சப் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சாண்ட்ராக்கு எதிராக ஒரு கேஸ் லைட்டிங்க, ஒரு கேம கமருதீன் விளையாட ஆரம்பிச்சான்ற இடத்துல இருந்து நோ நான் அவன் பாக்குறேன். அத தட் பண்ணான். மேக்ஸ் த அத அவன் திவ்யா டிஃபரன்ஸ். கிட்டயே பண்ண ஆரம்பிச்சிட்டான் செய்யோன். அதே நம்ம நேத்து போதுமான அளவுக்கு விமர்சிச்சோம். அது அவனுக்கு பிடிக்கலன்றது நமக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு. சாண்ட்ரா இவன் பேசுனதுக்கு இவனை மட்டும் விமர்சிச்சிருந்தாங்கன்னா எனக்கு அது பிரச்சனையா இருந்திருக்காது. இவங்கள பத்தி தவறா பின்னாடி பேசவே பேசாத இடத்துல இவங்க விமர்சிச்சாங்கன்னா எனக்கு அது தவறா தானே தெரியும். சாண்ட்ரா அப்பதான் இவங்க பார்வதி விமர்சிக்கலையே. கேவலமானவ, கேடு கெட்டவன்னு விமர்சிக்கலையா? அவன் அவ்ளோ சொல்லும் பொழுதும் கிடையாது. அது வேணா உன்னோட பாயிண்டா இருக்கலாம். நீ கனிக்கு சப்போர்ட் பண்ற. எனக்கு கனியா, சாண்ட்ராவானா? சாண்ட்ரா இங்க இருக்கணும்னு நான் மனசார தான் சொன்னேன்றத வெளியிலயும் அவங்க வந்து கார்டன் ஏரியால சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு காருக்குள்ளேயும் சொல்லியிருப்பாங்க. நான் மனசாட்சியோட தான் சொன்னேன். லைவ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் மனசாட்சியோட தான் ரொம்ப நியாயமா தான் சொன்னேன். எனக்கு அவ இங்க இருக்கணும்னு தான் தோணுச்சு. பட் அவ ஏன் இப்படிலாம் வந்து பின்னாடி முதுகுல குத்துறான்னு எனக்கு தெரியலன்னு காருக்குள்ள பேசியிருப்பாங்க. தட் ஹர்ட்ஸ் ஹர் மோர்ன்னு நான் பார்க்கிறேன். அண்ட் எண்ட் ஆஃப் த டே இப்ப மத்த இல்ல டாஸ்க் கண்டிப்பா ஒரு பெண்ணுக்கு ஹர்ட் ஆக தான் செய்யும். கண்டிப்பா அது வந்து ஹர்ட் ஆக தான் செய்யும். அண்ட் இஃப் இட் இஸ் பிட்வீன் பார்வதி அண்ட் சாண்ட்ரா இட்ஸ் கோயிங் டு பி ஃபைன். ஆர் இஃப் இட் இஸ் பிட்வீன் கமருதீன் அண்ட் வெர்சஸ் சாண்ட்ரா இட்ஸ் ஆல்சோ கோயிங் டு பி ஃபைன். பட் இட் இஸ் கோயிங் சாண்ட்ரா வெர்சஸ் பார்வதி அண்ட் கமருதீன்ற மாதிரி தான் ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு. அக்ரீட் அக்ரீட் அப்படின்றதுனால தான் அக்ரீட் ஜஸ்ட் அக்ரீட் வாண்டட் இப்ப டு சே நானுமே என்னோட ஒப்பீனியன் எஸ் சொல்றேன் எஸ் செய்யும். எண்ட் ஆஃப் த டே சேனல் என்ன டெசிஷன் எடுத்தாங்களோ யா அதை யா நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ரெட் கார்டு கொடுக்குறாங்களா கொடுக்கட்டும். ஐ டோன்ட் யா கிவ் யா அ டேம் அபவுட் இட். பட் நான் இந்த ஷோவை இந்த ஒரு யா பர்டிகுலர் யா சீனை நான் இப்படிதான் பாக்குறேன். அவங்க என்ன டெசிஷன் எடுத்தாலும் ஓகே தான். பார்வதி எவிக் பண்றாங்களா பண்ணட்டும். ஐ டோன்ட் கிவ் அ டேம் அபவுட் இட். பட் அதுல எனக்கு தவறா தெரியல. ஏன்னா அது கார் டாஸ்க், அது இப்படிதான் நடக்கும், இந்த மாதிரி தான் நடக்கும். ஒருத்தர் கெட்டவங்களா தெரிவாங்க, ஒருத்தவங்க நல்லவங்களா தெரிவாங்க. ட்ரிகரிங் கேம் விளையாடுவாங்க, இஷ்டத்துக்கு வார்த்தைகளை விடுவாங்க. அது எல்லாமே இட்ஸ் ஆல் இன் தி கேம். அப்படிதான் நான் பாக்குறேன். ஆனா ஆல் ஆஃப் அ சடன் இதற்காக வந்து அவங்க மனிதநேயம் உள்ள ஆட்கள் நான் பார்க்கணும்னா, இதற்கு முன்னாடியும் எல்லா இடத்துலயுமே அவங்க மனிதநேயத்தோட நடந்திருந்தாங்க அப்படின்னா, நான் இவங்க எல்லாத்தையுமே ஐயோ சூப்பர்ப்பா, வாவ்ப்பா, ஃபேண்டாஸ்டிக். போன வாரத்துக்கு முந்தின வாரம் பண்ணிட்டு உட்காந்து ஒப்பாரி வச்சிட்டு இருந்துச்சு நாய் விக்கல் சீக்கிரம். இப்போ உட்காந்து வந்து ட்ரிக்கு சொல்றாராம். எல்லாரையும் லிவிங் ஏரியாக்கு வர சொல்றாங்க. அவனுடைய வன்மம் வெங்காயம் அதுலயே தெரியுது. எல்லாத்தையும் லிவிங் ஏரியாக்கு வர சொன்னாங்க வாங்க அப்படிங்கிறான். அப்ப அவன் எவ்வளவு ஒரு கேடு கட்டவனா இருப்பான் தான் நான் பாக்குறேன். ஓகே டாம். ஓகே, நான் வந்து லைவ் போயிட்டு இருக்கா யா அப்போ யா அந்த யா இப்போ பர்டிகுலர் நீங்க சீன் ஒரு இல்ல யூடியூப் முடிஞ்சிருச்சா? லிங்க் இருக்கு உங்களுக்கு வேணா அனுப்புறேன். யூ கேன் see ஆல் திங் இன் ஓ, லைஃப். இல்ல இல்ல ஹாட் ஸ்டார்ல இப்ப போயிட்டு இருக்கா. நான் வந்து 1 hour போயிட்டு எபிசோட் இருக்கு தான் ப்ரோ, அப்படியா? பார்த்தேன். போயிட்டு லைவ் இருக்கு. லைவ் லைவ் ஸ்டில் தே போயிட்டு ஆர் தான் இன் இருக்கு. கார். லைவ் போயிட்டு லைவ் இருக்கு. போயிட்டு இருக்கு. இஃப் யூ நீட் யா அ யா யா லிங்க் ஐ கேன் ஷேர் யூ ஷூர் லிங்க் ஷூர் சோ நான் தட் நீங்க உங்களால வந்து அந்த யூடியூப் லிங்க்ல போயிட்டு எஸ் ப்ளீஸ் உங்களால 12 மணி நேரம் ஸ்டோரேஜ் வந்து வச்சுக்க முடியும். எஸ் ப்ளீஸ் டாம், ப்ளீஸ் எனக்கு ஷூர் அனுப்புங்க. ஷூர் நான் ஷூர் ஷூர். பாக்குறேன் கண்டிப்பா. தேங்க்யூ ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. யா யா நான் அடுத்து யா ஆன் ஃப்ரீ ஷூர் டைம் ஐ ஷூர் வில் ஷூர் ஜாயின். ஷூர் ஷூர் யா சேம். ப்ளீஸ் பை பை. தேங்க்யூ. ம். யா யா சொல்லுங்க யார் பேச போறீங்க? நான் பேசுறேன் டாம். சொல்லுங்க பிரவீன். ஒன்னு டாம், எனக்கு ஆக்சுவலி எனக்கு கொஞ்ச நாளாவே நான் கிளாஸே அட்டென்ட் பண்ணல. எனக்கு போச்சு. ரொம்ப என்னுடைய மென்டல் பீஸ் ரொம்ப அஃபெக்ட் ஆகுது டாம் இந்த ஷோ ஜெர்மன் வந்து. கிளாஸே இப்படிதான் ஆச்சு போங்க. அதுதாங்க ரொம்ப மென்டல் பீஸ் அஃபெக்ட் ஆகுது. சரியா தூக்க முடியல, தலைவலி வருது. எனக்கு ஒரு கேமை நம்ம ஏன் இந்த அளவுக்கு பாக்குறோம் அப்படின்ற மாதிரி ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு, லைக் இது ஏன் இவங்க எல்லாம் வெளியில பண்றவங்க தான் டாம் எனக்கு இன்னும் ரொம்ப கடுப்பா இருக்கு. வெளியில சுத்தி 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 சும்மா ஒண்ணுமே பண்ணல, அவனை விட்டுறாங்க. எல்லாத்துக்கும் இந்த பொண்ணை புடிச்சுக்கிறாங்க. சும்மா இந்த பொண்ணு கை தொட்டா குத்தோ, கால் தொட்டா குத்தோன்னு எல்லாத்துக்கும் இந்த பொண்ணை புடிச்சுக்கிறாங்க.
டேக் இட் ஃபார் கிராண்டட்ன்ற மாதிரி எல்லாத்துக்கும் இந்த பொண்ணை பிடிச்சிக்கிறாங்க. உள்ள என்னமோ சபரி இந்த திவ்யா என்னமோ அப்படி பேசுது, அப்படி கத்துது, அவ்வளவு வார்த்தை விடுது. திவ்யாக்கு வந்து பாயிண்ட பிடிக்கணுங்க. திவ்யா வந்து இப்ப இத ஸ்கோர் பண்ணணும். அத ரொம்ப எமோஷனலா கன்வெர்ட் பண்ணணும். She அததான் she did is doing. Tom. She ஆ did Tom. She did. அது அவங்க தெளிவா பண்ணிடுச்சு. அண்ட் இந்த இடத்துல நிறைய பேர் லைம்லைட் பிடிக்க ஆரம்பிச்சாங்க. அண்ட் இவன் விட்ட வார்த்தைகள் அப்பா விக்ரம் அவ்வளவு கெட்ட வார்த்தை பேசுறான், அவ்வளவு மோசமான வார்த்தைகள் பேசியிருக்கிறான் இன்னைக்கு இப்ப லைவ்ல. சபரி வந்து அந்த டலர் டாஸ்க்கு பாரு சொல்லுது. பட் ஆனா லைக் அது அப்படியே அவாய்டு தான் இந்த பொண்ணு. ஆனா இதுதான் டாம் இந்த பொண்ணு கிட்ட, இவங்க எல்லாம் எல்லாத்தையும் கேமுக்கு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இந்த பொண்ணு யூஸ் பண்ணிக்க மாட்டேங்குது. கேமா மட்டும் பார்த்துட்டு போயிடுது. பட் இவங்க இதெல்லாம் எந்த அளவுக்கு இவங்க வந்து யோசிச்சு இப்போ என்னது இத வந்து இந்த அளவுக்கு நம்ம பண்ணா இப்படி நம்ம ப்ரொஜெக்ஷன் ஆகும்னு சொல்லிட்டு இவங்க பண்றாங்கல்ல உள்ள, அந்த மாதிரி இந்த பொண்ணு பண்ண மாட்டேங்குது பாருங்களேன். இந்த பாரு கேம்னு கேமாவே எல்லாத்தையும் அனுசரிச்சுட்டு போயிடுது. பட் இவளால அந்த டிராமா பண்ண முடியலன்றது ஒண்ணு பாக்குறேன். நேத்து அவ்வளவு தூரம் பண்ணியும் அவ்வளவு தூரம் அந்த பொண்ணு நசுக்குனத எக்ஸ்பிளைன் பண்ண வருது. பட் இந்த திவ்யா சுத்தமா வந்து எதையுமே காதுல வாங்காம இப்ப லபலபலபலபான்னு லைவ்ல கத்திட்டே சாண்ட்ரா இருக்கு. கத்திக்கிட்டு இருக்காளா பாருங்க. லைவ் ஒரு நிமிஷம் பாருங்க பிரவீன். சாண்ட்ரா கத்திட்டு இருக்காளா? இருங்க ஒரு நிமிஷம். சாண்ட்ரா வந்துட்டாங்களா என்ன அதுக்குள்ள லைவுக்கு? Tom, I want to speak sooner, Tom, ஒரே please. ஒரு இல்ல நிமிஷம் Thank you. வரலமா இன்னும் வரலமா. திவ்யா தாமா கத்துறாங்க கேன்னு. ஓகே சரி, ஒரு நிமிஷம் இருங்க பிரவீன். ஆனட்டார் பேசிட்டுமா, நம்ம அடுத்து பேசலாம். சொல்லுங்க ஆனட்டார். As usual, 10 minutes தான், Tom. Okay, வா. Okay. So just loopholes மட்டும் நான் மோஸ்ட்லி எல்லாரும் பேசிட்டாங்க. இந்த கேப்ல புகுந்து இப்போ நான் நீங்க கேட்கறதுனால சொல்றேன். திவ்யான்றலாம் கேப்ல புகுந்து கடா வெட்டிட்டு இருக்காங்க. She is using all the things she could use right now to make use of the attention ரைட் now. ஐ மீன் அது வந்து இதுக்குன்னே வல்ச்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போலுக்கு. ஸோ அதனால இப்போ பாரு வந்து இப்போ அவங்க டோனை குறைச்சிட்டாங்க. பிகாஸ் ஷீ இஸ் ஃபீலிங் கில்ட்டி அபவுட் வாட் ஹேப்பன் டு சாண்ட்ரா. அவங்களுக்கு தெரியல என்ன as in கில்ட்டி அபவுட் வாட் ஹேப்பன் டு சாண்ட்ரா as in கீழே விழுந்து அவங்க மெடிக்கல் கண்டிஷன் கொண்டு போனதுக்கு அப்புறம் அவங்க டோன் கொஞ்சம் அண்டர் டோன் பண்ணிக்கிட்டாங்க. இல்லைன்னா அங்கேயே திவ்யாவை போட்டு வகந்து விட்டுருக்கலாம். அதை அப்படி பண்ணாம குறைச்சிருக்காங்க. கமருதீன் ஆஸ் யூஷுவல் அட் இஸ் யூஷுவல் பெஸ்ட்ல இருக்காப்ல என்னன்னு சொல்ல அபவுட். ஸோ அது கொஞ்சம் பாரு கொஞ்சம் கில்ட்டியா இருக்காங்க. தட் ஐ கேன் see from her face. ஸோ அதனாலதான். ஆனா இதே சாக்கா வச்சுக்கிட்டு திவ்யா ஏறிக்கிட்டே போறாங்க. திடீர்னு அவங்க சொல்லாத வார்த்தைக்கும் சேர்த்து வச்சு ஏறுறாங்க. திடீர்னு வந்து கமருதீனை பார்த்து நீங்க வந்து நான் இப்பவே சொல்லல இவங்க கூட சேர்ந்தாக்கா அப்படி இப்படின்றாங்க. பாரு இஸ் ஸ்டில் கீப்பிங் குவைட் ஃபார் தட். அவங்க எவ்வளவுதான் வந்து ஓரளவு பொறுமையா இருக்க முடியும். அதே பொறுமையை தான் சாண்டாஷ்லயும் அவங்க வந்து ஃபாலோ பண்ணாங்க. பிகாஸ் சாண்ட்ரா வாஸ் தேர் ஃபார் ஹேர். I don't know ஃபார் அதர் ரீசன்ஸ் மேபி அவங்க யூஸ் பண்ணிட்டாங்க. பாரு அவங்கள்ட்ட கன்ஃபஸ் பண்ணது எல்லாமே யூஸ் பண்ணிட்டாங்க. பட் பாரு பிலீவ்ட் சாண்ட்ரா வாஸ் தேர் ஹேர். தட் இஸ் வை ஷி கெப்ட் குவைட் ஃபார் மோஸ்ட் ஆஃப் த டைம். ட்ரிகர் ஆயிட்டாங்க ஒரு இடத்துக்கு மேல. ஏன்னா எவ்வளவுதான் வந்து அது ஒரு க்ளோஸ் என்விரான்மெண்டா இந்த டாஸ்கே அப்படிதான் ஒரு ரொம்ப ட்ரிக்கியான ஒரு ஸ்பேஸ். ரொம்ப பக்கத்துல உட்காந்துக்கிட்டு நம்ம வந்து ஒருத்தர் இன்சல்ட் பண்ணிட்டே இருந்தாக்கா அந்த இது கொஞ்சம் ட்ரிகர் ஆக தான் செய்யும். அவசரப்பட்டுட்டாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஸோ அதுக்கப்புறம் நடந்தது தெரியும் உங்களுக்கு. ஃபிக்ஸ் வந்தது அப்படின்லாம் சொல்லிட்டு என்ன நடக்குதுன்னு தெரியல. காட் நோஸ் பெஸ்ட். அது உண்மையிலேயே மெடிக்கல் கண்டிஷன் அப்படின்றது. பட் ஜஸ்டிஸ் ஃபார் சாண்ட்ரா போயிட்டு இருக்குது இந்த கட்டத்துல. இன்ஃபேக்ட் we also have to take a stand in this. We stand with Sandra அப்படின்னு சொல்லாம we stand with பாரு அப்படின்னு சொல்லி நம்மளும் வந்து இது இருக்கணும், ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த நேத்து வந்து நம்ம ஒரு சேம் சைட் கோல் போட்டோம். அது வந்து வேணாம், இனிமே அப்படி யாரும் போடாதீங்க. ஏன்னா இப்ப நமக்கு தெரியுது இல்லையா, ஒரு கட்டத்துல வந்து யாரு மேல நியாயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நமக்கு தெரியுது. பார்வதி பக்கத்துல கொஞ்சமாவது நியாயம் இருக்குன்றதுனால நம்ம வந்து இப்ப வாய்ஸ் அவுட் பண்றோம். ஆனா நேற்றுக்கு இந்த பொறுமையை கொஞ்சம் கடைபிடிச்சிருந்துருக்கலாம். நம்ம வெயிட் பண்ணி இந்த எபிசோட பார்த்துட்டு இல்ல லைவை பார்த்துட்டு நீங்க கொஞ்சம் முடிவெடுத்துருக்கலாம். நம்ம அவசரப்பட்டுட்டோன்றது கொஞ்சம் தெரியுது எனக்கு. ஓகேவா? சாண்ட்ரா சில பேர் இன்னும் சப்போர்ட் பண்றீங்க, அதனாலதான் சொல்றேன். வேணாம், கொஞ்சம் பேருக்கு பார்வதி ஹெல்த்தி கிரிட்டிசிசம் வைக்கிறோம் அப்படின்ற பேர்ல
நம்மளே செல்ஃப் டேமேஜ் பண்ற மாதிரி இருக்கு. வைக்கலாங்க, தப்பே இல்லை. ஓகேவா, பார்வை தப்புனா கண்டிப்பா சாண்ட்ராவும் தப்பு அப்படின்னு ஸ்ட்ராங்கான ஸ்டாண்ட் எடுங்க. ஏன்னா அவங்களுக்கு சாண்ட்ராவுக்கு பறிஞ்சு பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்மள எத்தனை பேர் இருக்கோம்? நம்ம தான் இருக்கோம். ஓகேங்களா. இன்னொன்னு, இந்த விஷயத்துல வந்து நான் ஒரு சின்ன ஒரு ரீகால் மட்டும் கொடுத்துட்றேன். சீசன் 3ல நான் ஒரு பர்டிகுலர் கண்டஸ்டன்ட்டை மட்டும் நான் சப்போர்ட் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா, ரொம்ப ஹெவியா சப்போர்ட் பண்ணேன். ஃபேன் பேஜ் வச்சு சப்போர்ட் பண்ற அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க ஒரு காமெடி ஆக்ட்ரஸ். இந்த மாதிரி ஆனா அவங்க பண்ற சில விஷயங்களே நான் கிரிட்டிசைஸும் பண்ணுவேன். ஒரு கட்டத்து மேல அவங்களுக்கும் அந்த ஆப்போசிட் குரூப்புக்கும் நடுவில் வந்து இந்த பிரச்சனை ஆகுது அப்படின்ற சமயத்துல என்ன பண்ணேன், நான் அவங்களே நானே வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டேன் ரொம்ப ஓவரா. ஆனா நான் எபிசோட் வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்க சைட் கொஞ்சம் நியாயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மிஸ்டேக்கை நம்ம நேத்து கொஞ்சம் பண்ணிட்டோமோன்னு எனக்கு வந்து ஃபீல் ஆகுதுங்க. அதுக்கே நம்ம ஆமா. அதனால இந்த மறுபடியும் தப்ப இந்த பண்ண வேணாம். சோ என்னன்னா, நம்ம வந்து பேசுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பாருங்க, பாரு ஃபேன்ஸே போட்டு அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது, ஸோ தட் மீன்ஸ் ஒரு சேம் சைட் கோல் அது நமக்கு நாமே வச்சுக்கிற ஒரு ஆப்பு மாதிரி தெரியுது. நான் வெயிட் பண்ணி லெட்ஸ் வெயிட் ஃபார் வாட் டு see what had நான் பண்ணி தலையாய அடிச்சுக்கிட்டேன். அதுக்கு தான் ரீசன் நான் சொல்றது. மேலும் இந்த மிஸ்டேக்ஸ் பண்ண வேண்டாம். இட்ஸ் ஓகே, வி ஷுட் ஸ்டாண்ட் டுகெதர் இன் திஸ். ஓகேவா. ஸோ நம்ம இப்போ சாலிடாரிட்டிக்கு ஒரு இது பண்ணலாம். அது வேணா ஒரு கேம்பெயின் வேணா ரன் பண்ணலாம். ஏன்னா ஆப்போசிட் சைட்ல ரெட் கார்டு ஃபார் பாரு, ரெட் கார்டு ஃபார் கமருதீன் சொல்லிட்டு போயிட்டு இருக்குது. அது சரியா படலாம் எனக்கு. அது வந்து ஒரு நம்ம சைடு நியாயங்களே எடுத்து சொல்லணுன்றதுக்காக we can run a similar campaign on this. So that is all I can tell. அவ்வளவுதான் டாம். நான் ஒரு 2 வார்த்தை பேசி கலப்பிட்டா? நீங்க பேசிட்டே இருங்க, ஒரே நிமிஷம் வந்துடுறேங்க. பேசுங்க. பேசவா? ஆக்சுவலா வந்து இங்க ட்ரிகரிங் பாயிண்ட் வந்து விக்ரம். அதை யாரும் மறந்துடாதீங்க. அவன் வச்ச இதுதான் இது. இவ்வளவு தூரம் போதாதாரமா வெடிச்சிட்டு இருக்கு. என்னடா காருக்குள்ள உட்காந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது மேடம் அந்த இடத்துல ஒரு வார்த்தை போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆரம்பிச்ச ஃபைட்டு தான் இது. இப்போ இவ்வளவு பேசுறீங்களே, இவ்வளவு அசிங்கமா பேசும்போது சபரி வந்து ஒன் சைடா தான் வந்து அங்கேயுமே முட்டு கொடுத்துட்டு இருக்காரு. என்னன்னா வாய முடுகடான்னு சொல்லும் போது நீ ஏன் வந்து சேண்ட்ராவை யாருமே அங்க வந்து சேண்ட்ராவை ஸ்டாப் பண்ணல. இவங்க 2 பேரும் தான் உட்காந்து அவங்க ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுவே ஃபர்ஸ்ட் வந்து பெரிய தப்பு. இதுல முட்டு கொடுக்கணும். நீங்க சரி, அப்ப வந்து நீங்க உங்களுக்கு தேவையான ஆளை வந்து மாத்துறீங்களா? திவ்யாவை தூக்கி பின்னாடி தள்ளுறீங்க, சுபிக்ஷாவை தூக்கி தள்ளுறீங்க. உங்களுக்கு தப்புன்னு தெரிஞ்சு நீங்க சேண்ட்ராவை தூக்கி முன்னாடி போட்டுக்க வந்தீங்கன்னா ஏன் அதை பண்ணல? அப்போ நீங்க அங்க வச்சுட்டு கேம் ஆடணும், உட்காந்துட்டு இது பண்ணணும். இதுதானே உங்க எய்மு. இவனுக்கு ஃபுல்லாலாம் சப்போர்ட் பண்ணல. இது வந்து ஆப்பர்ச்சுனிட்டியா அவனை யூஸ் பண்ணிக்கிறானுங்க. நாளைக்கு எல்லா விஷயம் தெரிய வரும்போது தான் தெரியும் என்ன கதைன்ட்டு. நேத்து வந்து எல்லா ஹியூமானிட்டிலாம் எங்க போனாங்கன்னு தெரியலையே. நேத்து இவரு செய்யும்னு பேசும்போது எனக்கு ஒரு பாயிண்ட் அது பிடிக்கவே இல்லை. ஏதோ சபரி வந்து டாஸ்க் வின் பண்றதோசம் இதை வந்து கெடுத்துட்டாங்கன்னா, அப்ப நேத்து வந்து பார்வதியும் ஒரு லீடிங்ல இருக்கும்போது அந்த டாஸ்க் ஒழுங்கா கொடுத்துருந்தா அது வின் பண்ணிருக்கீங்க. எக்ஸாக்ட்லி. பாயிண்ட் அது கூட அடிச்சுட்டு போயிருக்காங்க. அது தப்புன்னா இப்ப இதுவும் தப்பு தான். இது ரைட்டுனா அதுவும் ரைட்டு தான். அப்படியேதான் வச்சுக்க முடியாதுல்ல. இது ஹியூமானிட்டினா வந்து நீங்க அப்போ அந்த கேமுக்கே வந்திருக்க கூடாது. இல்ல அவர் வந்து என்ன சொல்றாரு, பேசிதான் வெளியே அனுப்பணும் அந்த மாதிரி பிக் பாஸ் சொல்லவே இல்லையா? காரை விட்டு இறங்கிட்டா நீங்க அவுட்டுன்னு தான் சொல்லியிருக்காரு. மற்றபடி நீங்க பேசி ட்ரிகர் பண்ணீங்க, அப்படி இது பண்ணீங்க, இப்படி பண்ணுங்க அப்படிலாம் கிடையாது. அவர் ஜாலியா ஆரம்பிச்ச டாஸ்க்கு இது எங்கெங்கே போய் முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். இந்த டாஸ்கா பாருங்க. உட்காந்து உங்களுக்கு அடித்தடி மாதிரி பார்க்கணும்னா அப்ப நேற்று இதுவுமே அடித்தடி தான் எடுத்து வச்சு பார்க்கணும். அந்த பொண்ணு மூச்சு விடாம உட்காந்து திணறும் போது எங்க போனாங்க? எல்லாரும் மூலமாடிக்கு போனாங்க. பேசனா எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு பேசிக்க வேண்டியதான். இது இப்ப இதுல வந்து விக்ரம் பேசுறது வந்து திவ்யா இஷ்யூ வந்து மறந்துடுவாங்க, அப்படி டைவர்ட் பண்ணிட்டு போலான்ட்டு அவர் கத்தி அப்படி முட்டு கொடுத்துட்டாரு அவரு. இந்த திவ்யா அதை சும்மா விடும், எல்லா மேட்ரு தூக்கி வந்து வைக்கணும். ஆனா இதுல திவ்யாவுக்கு எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு அடி விடணும் தான் நினைக்கிறேன். மேல ஒரு ட்வீட் வந்து ஷேர் பண்ணிருக்கேன். அதை ஏன்னா மட்டும் கொஞ்சம் இது பண்ணுங்களேன். ஒன்னு ரீகால் பண்றேன். அந்த திவ்யா வந்து இந்த ஹேண்ட் கெஸ்டர் ஒண்ணு பண்ணாங்கல்ல அந்த நாடகம் டாஸ்க்ல, அந்த ஆமா அத பாரு பார்க்கல. கமருதீன் வந்து அவர் சரியா பார்த்தாரான்னு தெரியல. பாரு பார்த்திருந்தாங்கன்னா அப்பயே கேட்டு இருந்திருப்பாங்க. சாண்ட்ரா இப்ப இன்னைக்கு என்ன சொன்னாங்களோ அதுதான் திவ்யா அன்னைக்கே மார்க்கிங்கா அப்படியே சொன்னாங்க. அது அப்பவே வந்து ஒரு
அப்பவே வந்து பாரு வந்து ஒருவேளை பார்த்திருந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருந்திருந்தாங்கன்னா, இல்ல விஜய் சேதுபதி வந்து அதை ஒழுங்கா கண்டிச்சிருந்தாங்கன்னா, சாண்ட்ரா வந்து இதை வந்து வெப்பனைஸ் பண்ணிருக்கவே மாட்டாங்க. as in அவங்க 2 பேருக்கு உள்ள அந்த ஒரு என்ன சொல்ற அந்த இன்டிமேசியை வந்து அதை வந்து மார்க் பண்ணி அதை அது பத்தின ஒரு ஒப்பீனியன் ஆக்கி அந்த ஒப்பீனியனை வெப்பனைஸ் பண்ணி பாருக்கு இற திருப்பறதுக்கு இப்ப அது நடந்திருக்காது. எப்போ ஒருவேளை திவ்யாவுடைய ஹேண்ட் மார்க்கரியை வந்து ஒழுங்கா அவங்க அதை கண்டம் பண்ணியிருந்தாங்கனாக்கா. இல்ல அது அப்படி அப்படி தெரியல அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பாரு. அது அப்படி கிடையாது. நீங்க அப்படி பண்ணல. நீங்க வேற தான் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பாரு. பட் அது திவ்யா வந்து நியாயப்படுத்திருப்பாங்க. வலிக்காம ஆணி எடுத்து சுட்டியில அடிக்கிற மாதிரி இருக்கு. அது ரொம்ப பெருசாலாம் தெரியலைங்க. அதெல்லாம் ஒழுங்கா அப்பவே இது பண்ணி இருந்திருக்கணும். சரி, ஓகே, அவங்க என்னவாது எப்படி வேணா இருந்துட்டு போங்க. கம்ருவும் பாருவும் எப்படி இருந்தாலும் அவங்க இருந்துட்டு போட்டோம். அவங்களுக்குள்ளதான் நீங்க கொச்சையா பேசுறதுக்கு இல்ல மார்க் பண்றதுக்கு அவங்க இப்படி அப்படின்னு சொல்றதுக்கு ஏங்க ஒருத்தங்களுக்கு புதுசா ஒரு 2 பேருக்கு கல்யாணம் ஆகுது, இல்ல வந்து அவங்க உடனே அவங்க ஆயிடுச்சுன்னா உடனே அவங்க கண்ணு முன்னாடி போய் நீங்க நைட்டு போய் இப்படி இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ண அவங்க ஒத்துக்குவாங்களா? யாரா இருந்தாலுமே ஒத்துக்க மாட்டாங்க. நாங்க எப்படியோ இருக்கோம், உங்களுக்கு what is none of your business, அவ்வளவுதான். அது வந்து இவங்களுக்கு தெரியல. இது வந்து சிச்சுவேஷனா கரெக்டா இது வந்து இது பண்ணி இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கோல் போட்டுட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? இதுல ஸ்கோர் பண்ண ட்ரை பண்றாங்க, வேற எதுவும் கிடையாது. அட்லீஸ்ட் இது ஒரு நல்லா சொல்றேங்க. இந்த பர்டிகுலர் கண்டஸ்டன்ட் ஹெவிலி ப்ரிப்பேர்டு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்க்கு ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வந்து இதா போகும், அதுக்கு நடுவில் வந்து நம்ம நாட்டாம பண்றோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உட்காந்துட்டு என்ன ஸ்கோர் போடுறது, கேப்ல கடா வெட்டுறது. ஆனா பாருக்கு மட்டும் கொஞ்சமாவது இப்ப இந்த கில்ட் ஃபீலிங் மட்டும் இல்லாம இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து போன சண்டேல எப்படி வகுந்து விட்டாங்களோ அப்படி வகுந்து விட்டுருப்பாங்க. இதான் அப்பயே சொன்னா பத்தினா உனக்கு உன்னோட ஒப்பீனியன் வைக்கணும். இவன் யாருக்கு என்ன பிரச்சனையோ யாருக்கு எந்த எமோஷனோ அதை பத்தி கவலையே கிடையாது, உனக்கு உன்னோட ஒப்பீனியன் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெத்தி அடியா அடிச்சுட்டாங்க திவ்யாவுக்கு. அவங்க பாரு இது அவங்க பண்ணாம இருக்காங்க. அதுக்கு ஒரே காரணம் நம்ம தள்ளி விட்டு அந்த லேடிக்கு வந்து ஏதோ ஆயிடுச்சு போல அப்படின்ற அந்த ஒரு ஜஸ்ட் ஒரு கில்ட்டி ஃபீலிங் தான். அது மட்டும் அவங்க எதுவும் அவங்க அது வேற லெவல்ல அது போயிட்டு இருக்குது, அது வந்து எனக்கு தெரியல அப்படின்ற மட்டும் அவங்க ஒன்றும் இல்லை, இட் இஸ் நத்திங் அட் ஆல் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஒருவேளை பெட்டரா ஃபீல் பண்ணாங்கன்னா பாரு கேன் ஆல்சோ ஸ்டாண்ட் ஸ்ட்ராங் இன் திஸ் அண்ட் ஐ வுட் நாட் ஹவ் லெட் தட் லேடி டேக் அட்வான்டேஜ் ஆஃப் சிச்சுவேஷன். ஓகே, நான் பேசிடுறேன் ப்ளீஸ்டா. ஏன் பேசுங்க. ஓகே, இப்போ வந்து கமருதீனை பத்தியும் பார்வதியை பத்தியும் சாண்ட்ரா பேசும்போது எல்லாம் சிரிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கெல்லாம் யாருமே எதுவுமே சொல்லலை. ஆனா கமருதீனும் பார்வதியும் ரிப்ளை பண்ணும்போது அதுக்கு வந்து எல்லாரும் சேர்ந்து பேசாதன்னு சொன்னாங்க. அதுலயே அவங்களோட இது தெரிஞ்சிச்சு. செகண்ட் விஷயம், நீங்களா ரெட் கார்டு பத்தி பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அந்த பார்த்த லாங்குவேஜ் வச்சு சொல்றதுனால இதுக்கெல்லாம் ரெட் கார்டு கொடுக்க மாட்டாங்க. இது வந்து பியூரான கேம். கார் கேம்ல ஒருத்தரை வெளியே தள்ளுறது தப்பே கிடையாது. இவங்கெல்லாம் சேர்ந்து நினைச்சிட்டு இருக்காங்க நம்மலாம் இப்படிலாம் பேசினோம்னா வீக்கெண்ட்ல வந்து நமக்கு வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. பாரும் கமருதீன் அவ்வளோதான். ஏன்னா விக்ரம் சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா கமருதீன் இந்த வாழ்க்கை எலிமினேட் ஆயிடுவான், அப்போ பார்வதிக்கும் பேரை நம்ம டேமேஜ் பண்ணி விட்றோம், இதுதான் சான்ஸ் நினச்சி இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்காங்க, ட்ராமா போட்டுட்டு இருக்காங்க. இதுல வினோத்தை கூட சேர்ந்து ஆடிட்டு இருக்காரு. கடைசியில இதெல்லாம் நடக்க போறது இல்லைன்னு தான் என்னோட இன்ட்யூஷன் சொல்லுது. ஸோ அதனால ரெட் கார்டெல்லாம் இதுக்கெல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க. இதுக்கு ரெட் கார்டு கொடுக்குற விஷயமும் கிடையாது. இது வந்து டாஸ்க் இல்லாத நேரத்தில் சண்டை போட்டு யாருக்கா அடிபட்டு ஏதாவது இப்படி ஆச்சுன்னா தான் ரெட் கார்டு கொடுப்பாங்க. தவிர டாஸ்கில் நடந்ததெல்லாம் டாஸ்கோட விட்டுருவாங்க. அது எக்ஸாம்பிள் தான் வந்து பார்வதி கண்ணில் அடிப்பட்டது, மற்ற நேற்று டாஸ்க் 6ல் நடந்தது. இது எல்லாமே டாஸ்கோட போயிடும். ஓகேவா? நீங்கள் இதை பற்றி ரெட் கார்டை பற்றி திரும்பி பேசி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இல்ல தேங்க்யூ. ரெட் கார்டு கொடுக்க மாட்டாங்க. வாய்ப்பே இல்ல. 100% கொடுக்க மாட்டாங்க. 100% கொடுக்க மாட்டாங்க. But I wish Kamruddin should eliminate Tom, because அப்பதான் பாருடைய கேம் அட்லீஸ்ட் கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா இவன் வந்து லைக் எனக்கு தெரியல, ஷீ இஸ் ஸ்டக் வித் ஹிம் ரைட் நவ். அவங்க எதுனாலும் அவங்க கூட ஸ்டக் ஆயிடுறாங்க கமருதீன் கிட்ட. அண்ட் ஷீ இஸ் ஆல்சோ டேக்கிங் அக்கௌண்டபிலிட்டி வித் கமருதீன். அதுதான் இங்க இதுவா இருக்கு. அவங்களும் ஒரு அக்கௌண்டபிலிட்டி, நம்ம தான் பண்ணோம், நம்ம தான்னு இவங்களும் சேர்ந்து ஒரு அக்கௌண்டபிலிட்டி எடுக்கிறாங்க. இட்ஸ் பேட் ஃபார் ஹர்ல. ஸோ அதனால வந்து கமருதீன் ஷுட் எவிக்ட். பாப்போம் விஜேஎஸ் எப்படி இதை அட்ரஸ் பண்றாரு அண்ட் ஹவு தே வில் ப்ரொஜெக்ட் இட் அப்படின்றத பார்த்துட்டு தென் லெட் வி டிசைட். அப்புறம் அது விஜேஎஸ் பேசுறத பத்தி ஒரு ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் கொஞ்சம் மாறும். லெட்ஸ் see. கரெக்ட் தான். நீங்க பேசாம இருந்திருந்தாலே இந்த 2 நாள் இந்த டாஸ்க் ஃபினாலே முடியற வரைக்கும் 2 பேரும் பேசாம இருந்திருந்தாலே இந்த பிரச்சனைக்கு பாரு வந்து இவ்வளவு பலிகடாவா ஆக வேண்டியதே இந்நேரம் கிடையாது. பார்வதி அவன் அடிச்சிருப்பான் எனக்கு தெரிஞ்சு. அப்படி நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன் பை திஸ் டைம்.
பார்வதிய வந்து டெஃபினட்டா வந்து அவன் அடிச்சிருப்பான். கேக்குதா நான் பேசுறது? கேக்குது 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 டாம். இல்ல பேசாம இருந்திருந்தா பிரச்சனை இன்னும் அதிகமாயிருக்கும். இவங்க 2 பேருக்குள்ள இன்னும் சண்டை அதிகமா நடந்திருக்கும். இன்னைக்கு கார் கேம்ல கூட பார்வதிக்கு ஏதாவது நடந்திருக்கும். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் பேசுறது கரெக்ட் தான் எனக்கு தோணுது எனக்கு. இல்ல பேசுனது ஒஸ்ட் தாங்க. அது நான் இது பண்ணல. பட் வந்து இத வந்து இவன் அக்ரெசிவா பார்வதி கிட்ட டேம் கேவலமா நடந்திருப்பான். டேம் சாண்ட்ரா வர்றாங்க, வந்துட்டாப்ல, நான் கூட்டிட்டு வர்றாங்க, வந்துட்டாங்க உள்ள, இப்பதான் வர்றாங்க. சாண்ட்ரா வந்து கத்துவாங்க. எனக்கு கம்ருதீனை பார்த்தா பயமா இருக்குன்னு கத்துவாங்க. அவங்க அதே தானே ஃபர்ஸ்டே சும்மாவே சொல்லுவாங்க. சரி இப்ப லைவ் இந்த மாதிரி பாத்துட்டு வரேன். ஆக்சிடென்ட் இது ஒரு இது இதுன்னு சொல்ல மாட்டாங்களா? வந்துட்டாங்க, உள்ள வந்துட்டாங்க. வாய்ஸ் கூட்டிட்டு சோபால உட்கார வைக்கிறாங்க. எம்மா எனக்கு சிரிப்பா வருதுமா சபரி நடிக்கிறத பார்த்தா. ஐயோயோ இந்த இடம் தானேப்பா கிடைக்கணும், நல்லவன் அங்க வெளிய போடணும் இல்ல, ஓட்டு ஓட்டு அந்ததான். ஐயோ ஏங்க படையப்பா பாட்டு எல்லா பாட்டும் போட்டு விஜய் பாட்டு ரஜினி பாட்டுலாம் போட்டு எடிட் பண்ணிட்டாங்க. அட் அ டைம்ல எடிட் பண்ணிட்டானுங்க. சபரி இரக்கத்தின் சிகரம், உதவி செய்கிற மனப்பான்மை உடையவர், அப்படி இப்படின்னு ஐயோயோ 100 வீடியோஸ் வருது இன்ஸ்டாகிராம் உள்ள போனா. டேய் இவ்வளவு டாம் கேவலமா வாடா ஆடுவீங்க. செயின்ட் சபரின்னு சொன்னீங்க, கரெக்டா அவன் வேலை பார்க்கறான். ஐயோயோ அட வெங்காயம். இப்போ திவ்யா வந்து அவங்க நீ டீம்லாம் செட் பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்க கண்ணாடியா பார்த்து சரி பேசுற சரி மாதிரி இருக்கு. ஏமா பார்வதி டீம் செட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. திவ்யாவுக்கு பிஆரே இல்லம்மா. திவ்யாவுக்கு ஜென்யூன். திவ்யாவுக்கும் பிஆருக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏய் வாய உடச்சிருவேன் திவ்யா. நல்ல சிச்சுவேஷனை யூஸ் பண்றாங்க. செம்ம ஸ்கோரிங்க திவ்யா. ஐயோ சபரி பெட்ஷீட் எடுத்து போடுறது சாண்ட்ரா நல்லா தான் வெளில வருது. பெட்ஷீட் எடுத்து போடுறது என்ன, பாத்ரூம் உள்ள வரைக்கும் கூட்டிட்டு போறாங்க. ஹியூமானிட்டியின் சிகரம் சபரி வாழ்க. வா நானும் ஓட் போட்டுறேங்க சபரிக்கு. ஐயோயோ இப்படி இருந்தாலும் சபரி டைட்டில் வின் பண்ண முடியாது. சபரி இன்னைக்கு ஒரு நாள் ஆட்டத்துல கூத்த பார்த்து இது பண்ணிடுவாங்களா? வேணும்ட்டு போய் அப்பதான் அவங்க என்ன சொல்றது, அவரே எவ்வளவு சேவை இருக்காரு. சாண்ட்ரா நட்டிக்கிறாங்க, சாண்ட்ரா இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கட்டு கணிக்கிட்ட எவ்வளவு பேசினாரு. இன்னைக்கு அவர் நல்லவரா அவங்களுக்கு இது பண்றாரு, என்ன பண்றது? டாம் பேசலாமா? கேட்கலாங்க, பேசலாம். இன்னைக்கு வந்து ரொம்ப ட்ரிகர் பண்ணது ஒரு சாண்ட்ரா தான். தேவையில்லாம ஒரு நிமிஷம் அவரு சபரி சொல்றாரு, சாண்ட்ரா கேமை விட டைட்டில விட நீ எனக்கு முக்கியம் சாண்ட்ரா. டைட்டில விட நீ முக்கியம் சாண்ட்ரா எனக்கு. வா விடு பாத்துக்கலாம் பைத்தியம் லூசு. வாவ் செம்ம ஸ்கோரிங்க சபரியும் திவ்யாவும். டைரக்ட் ஃபைனலிஸ்ட் இன்னைக்கே. ஓயோயோ பேசுங்க கைஸ், நான் பாக்குறேன். தேங்க்ஸ் திவ்யா. ஸோ அதான் சாண்ட்ரா தான் ரொம்ப ட்ரிகர் பண்ணாங்க. கமருதீனுக்கு சாண்ட்ராக்கு சாப்பிட்டா இல்லை, நடுவில் தேவையில்லாம பார்வதி இருக்காங்க. பார்வதி வந்து அவங்களுக்கு கரெக்டா இருக்குங்க, எது பேசணும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இது இருக்கு. பட் ஆனா அவங்க இன்னைக்கு ஒரே ஒரு ராங் எடுத்தது என்னன்னா, ரொம்ப அக்ரெசிவா தள்ளி விட்டது மட்டும்தான். இப்ப அவங்க நினைச்சது வந்து என்னன்னா, சாண்ட்ரா தான் செகண்ட் பொசிஷன்ல இருக்காங்க. ஸோ அதனால நம்ம முன்னாடி வரணும்னா சாண்ட்ரா வெளியே போகணும். சாண்ட்ரா கண்டிப்பா வந்து உள்ள உட்காருவாங்க. ஏன்னா அவங்க பிசிக்கல் டாஸ்க் கையில தூக்குறது அந்த மாதிரி டாஸ்க்லாம் வெளியே போயிடுவாங்க. பட் ஆனா இது உட்காந்துக்கிற டாஸ்க்ன்றதுனால அவங்க கொஞ்சம் எது கேட்டாலும் அவங்க பேசுறது மட்டும்தான் பேசுவாங்க, மற்றவங்களை பேச விட மாட்டாங்க. ஸோ அந்த இதுல வந்து சாண்ட்ரா கண்டிப்பா உள்ள உட்காருவாங்க, உங்களுக்கு தெரியும். அதனால அவங்க வெளியே தள்ளணும்னு நினைச்சது கரெக்ட் தான். பட் ஆனா பார்வதி வந்து என்னன்னா, அந்த ஒரு பர்சனலா ஒண்ணு சொன்ன விஷயத்தை இப்படி போட்டு உடைச்சிட்டு நம்பி ஏமாத்துனதுனால ஒரு ஒரு இதுல வந்து அவங்க தள்ளிட்டாங்க. அது கேமும் இருந்துச்சு, பட் ஆனா கொஞ்சம் பர்சனல் வெஞ்சன்ஸும் இருந்தது எனக்கு தோணுச்சு. அது ஆனா பார்வதி வந்து சரியான முட்டாளுங்க. அது எது பண்ணாலும் ஆஹ் அழ மாட்டேங்குது. இப்ப சாண்ட்ரா தான் அவங்க பண்ணது தப்பு. ஏன்னா சாண்ட்ரா சாதாரணமா ஒரு ஃப்ராட்னு சொன்னதுக்கே வந்து மூச்சு தேம்ப தேம்ப அழுகுறாங்க. அவங்கள போய் தொட்டது வந்து ராங் மூவ் தான் நான் சொல்லுவேன் நானு. பார்வதிக்கு வந்து அது வந்து தெரிய மாட்டேங்குது. எல்லாத்தையுமே கேமா எடுத்துக்குது. எவ்வளவு அடிச்சாலும் அடிங்கிற நான் தாங்குறேன்னு சொல்லிட்டு, பால் கேமா இருந்தாலும் சரி, எந்த கேமா இருந்தாலும் சரி, இதே திவ்யா கிட்ட போக மாட்டாங்க. பார்வதினா எது ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கும், இது வந்து யாரோ பெத்த புள்ள பாருன்னு சொல்லிட்டு அது மாதிரி எல்லாரும் ஏறுறாங்க. அது மட்டும் தான் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. பார்வதி ஆனா கண்டிப்பா இந்த மாதிரி சொல்லிட்டு எடிட் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு அது பிடிக்கவே இல்லை. சபரிக்கே டைட்டில் கொடுத்துருப்பாங்க, அவ்வளவுதான் முடிச்சுக்கணும். ரைட்டு.
எனக்கு இப்போ இப்போ இவங்கெல்லாம் சீப்ன்னு வந்து ட்வீட் போடுறாங்க. ஷிவின் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. ஓகே. ஏன்டா அன்னைக்கு போடல? ஏன்டா அன்னைக்கு போய் ஏன்டா நீங்க போடல? அன்னைக்கெல்லாம் ஏன்டா நீங்க பேசல? ஏங்க பார்வதி இப்போ வந்து பார்வதி உள்ள ஃபார் வந்த கிராண்டட் அப்புறம் அது. திரும்ப சாண்ட்ரா வந்து என் பாப்பாலாம் பாப்பாங்கன்னு அழுகுறாங்கங்க. கார்ல அவங்க உட்காந்து பேசுனதெல்லாம் பார்க்க மாட்டாங்களாங்க? ஒண்ணுமே புரியலங்க எனக்கு. விக்ரம் வந்து இதெல்லாம் கேமையும் தாண்டி ஹியூமனிட்டி அப்படிங்கிறாங்க. ஏன்டா பாதிரி டேய்! கால வாரிட்டப்ப மண்டை உடைஞ்சு போயிருந்தா ஹியூமனிட்டி இல்லையா? என்னங்க? இல்ல இல்ல எனக்கு சாதாரணமா ஒரே ஒரு பாயிண்ட் ஃப்ரைடேனா மட்டும் சொல்ல திவ்யாக்கு மறந்துட்டேன். ஒரு கண்டென்ட் எடுத்துருவாங்க. இன்னைக்கு பார்வதி மூலமா கிடைச்சிருச்சு போல. அவங்களா தானாவே போய் உள்ள புகுந்து கத்துன்னு கத்தி அவங்களுக்கு இருந்த எனர்ஜி எல்லாம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. வெளியே மக்கள் பாக்குறாங்கன்ட்டு. இல்ல சபரி பண்றது எனக்கு சுத்தமா அது கொஞ்சம் டிராமா மாதிரி இருக்குது. சரி அவன் வெளியே வந்துட்டா அது நல்ல விஷயம். பட் ஆனா அவன் பண்றத பாக்குறதுக்கு என்னால லைவே பார்க்க முடியலங்க. அவன் என்னமோ பெரிய ஹீரோ மாதிரி என்னமோ படையப்பாவை ரஜினி மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அவன். அவன் ஹியூமனிட்டியை பத்தி பேசுறான். அவனுக்கு என்ன இருந்தது? பார்வதி அவங்க இது பண்ணி 3 முறை தள்ளி விட்டு அங்க போய் காலடியில கனிக்கிட்ட விழுகும் போதும் திருப்பி விழுந்த பிறகும் உட்கார்ந்துகிட்டு அவ்வளவு சிரிச்சுக்கிட்டு உட்கார்ந்து விக்ரம் அங்க சாண்ட்ரா இவங்க எல்லாம் உட்கார்ந்து பேசும்போது என்ன இருந்தது அவங்களுக்கு? சொல்லுங்க பாப்போம். 14 அமித் டைம்ஸ் இடிச்சு தள்ளியிருக்காங்க. 3 தடவைலாம் இல்லங்க. அவ்வளவு தள்ளிட்டு ஒரு பெண்ணுன்னு கூட பார்க்காம இன்னைக்கு ஒரு பெண் கீழே விழுந்துட்டு அவங்க புஷ் பண்ணி தான் தள்ளினாங்க. இவனை மாதிரி கோவப்பட்டு கை வச்சு இப்படி கழுத்துலயோ இல்ல இவங்க கால்ல மிதிக்கல இல்ல எதுவுமே பண்ணல. கண்ணுல அடிக்கல, எல்லாமே பண்ணல. அவங்க அதையும் இது பண்ணிக்கிட்டு கேம மறுபடியும் பார்த்து விளையாண்டு அதோட அவங்க மெடிக்கல் கூட இல்லாம அப்படியே விளையாண்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. இவனை பத்தி எதுவுமே சொல்லாம. சோ இப்ப இன்னைக்கு அவ்வளவு நல்லவனா இப்படி குதிக்கிறான் பாருங்க. டோரை உடைக்கிறான். என்னடா அப்பா இப்படி இருந்தது இன்னைக்கு பார்க்கும்போது. எனக்கு டிராமா 100% 200% அவன்லாம் அந்த அளவுக்கு வெளியில அப்படி நல்லவன் ஏன்னா அந்த போர்வைக்குள்ளே இருந்தனால இன்னைக்கு ஒரு நாள் அதை வெளியே காட்டுவோன்னு அப்படியே காட்டுறான். இல்ல இன்னைக்கு சபரி இது ஆர்மி வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சுங்க. என்னன்னு தெரியல, இத்தனை நாள் கம்மியா தான் இருந்தாங்க. காலைல இருந்து சபரி ஆர்மி ஆக்டிவேட் ஆயிட்டாங்க. அவன் பண்ணும்போது தப்பு பண்ணும்போது யாரையோ சொல்ற மாதிரி அப்படி முடிப்பான். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எப்படி பேசுறான் பாருங்க. அது சாதாரணமாவே ஒருத்தங்க மெடிக்கல்ல விழுந்துட்டாங்க. அவனை தூக்குறது, இவங்க உள்ள டாஸ்க்ல இருக்கிறாங்க. கீழே இறங்க முடியாது. அவங்க வேணும்ட்டு இறங்கிட்டாங்க. 3 பேருமே வேணும் ஏதோ இறங்கி அவங்க காப்பாத்துறதுல இறங்கிட்டோன்ற ஒரு இதுல அவங்க குதிக்கிறாங்க. வெளிய வந்து என்ன வேணா பேசலாம், எப்படி வேணா அது பண்ணலான்றதுல ஒரு இது மாதிரி டிராமா பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து எப்படி நியாயமான்னு இவங்க அப்படி ஆகுவாங்கன்னு இவங்களுக்கு தெரியாதே. புஷ் பண்ணி தள்ளும்போது அவங்களுக்கு அப்ப ஆக போகுது, ஃபிக்ஸ் வரப்போகுது அப்படின்னு தெரியாதேவா? அவங்க தெரியாம இவங்களெல்லாம் தள்ளும்போது எல்லாரையும் இப்ப தள்ளி தான் விளையாடுறாங்க. யாருமே இது அடிச்சு விளையாடாத மாதிரி என்னமோ ஃபர்ஸ்ட் தான் இதான் நடக்குது. பிசிக்கல் வயலன்ஸ் மாதிரி பாக்குறாங்க. டே 1ல இருந்து நடக்குது. இத பத்தி யாருமே கேட்கல, அட்ரஸ் பண்ணல. அப்ப இது மட்டும் என்ன பெரிய அவங்க 2 பேரும் எனக்கு விக்ரம், சபரிலாம் அந்த திவ்யாலாம் குதிக்கிறதா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அப்பா! சைலண்டா இல்ல டாம், உட்கார்ந்திருக்கு அரூரா. நாளைக்கு போறீங்களா டாம்? ஏன்னா எனக்கு என்ன டவுட்னா எதை பத்தி அவர் பேசுவாரு எதை விடுவாருன்னே தெரியல. கண்டிப்பா பார்வதியும் கமுருதியும் மட்டும் தான் டாபிக்கா இருக்க போகுது. ம். இல்ல எனக்கு இதுல கமெண்ட்ஸ்லாம் வருது. இப்ப இப்படி விளையாண்டு தான் வந்து இது பண்ண போறாங்களா? அப்படி அது பண்ண போறாங்களா? நான் என்ன கேட்கிறேங்க, நீங்க ஒண்ணு கேம பார்க்கறதா இருந்தா கேமா பாருங்க. இல்லன்னா கேமா பார்க்காதீங்க. இப்படி விளையாடி வின் பண்ணணும்னா, அப்ப இதுக்கு முன்னாடி டாஸ்க் எல்லாம் எப்படி விளையாண்டுங்க வின் பண்ணாங்க? இந்த டாஸ்க்லயே 8 டாஸ்க் இருந்துச்சுல்ல. செகண்ட் டாஸ்க் எப்படி விளையாடப்பட்டது? 6வது டாஸ்க் எப்படி விளையாடப்பட்டது? அது என்ன நெனச்சதுக்கு ஏத்த மாரி கன்வீனியன்ட்க்கு ஏத்த மாரி ரூல்ஸ மாத்திப்பீங்களா எல்லாருமே? ஐ அம் நாட் ஓகே வித் தட். ஏங்க நேத்து போட்டு அந்த புள்ளைய அழுத்தும்போது ஏதாவது ஒரு வார்த்தை ட்வீட்ஸ் வந்துருந்துச்சா? "ஏன்டா இப்படி பண்றீங்க? இப்படி போட்டு அழுத்துறீங்களே! இது ஒரு கேமா விக்ரம்? இது ஒரு கேமாடா?" அப்படின்னு எவனாவது பேசுனாங்களா? யாரும் பேசலைங்க. கணவரோட ம். சேர்த்து வச்சு பேசுறாங்களா? அதை யாரும் கேட்கிறாங்களா? இல்ல அவங்க மருந்து போட்டு கொன்னுருவேன் அப்படின்றாங்களே, அத யாராவது கேட்கிறாங்களா? எத்தனை இல்லங்க. பொண்ணுங்கள உள்ள ஏங்க வந்து கொன்னுடுவேன் சிம்பிள். அப்படின்றாங்க. நேத்து வந்து இந்த இன்ஃபர்மேஷன் கேட்ட உடனேங்க அவங்க குரூப் கேம் ஆடி அவங்களே ஃபர்ஸ்ட் அதுதான் கண்டிப்பா பார்வதி எடுத்த மூவ் தான் கரெக்ட். இவங்க உட்காந்துட்டே இருந்தாங்கன்னா நம்ம ஓட்டு போடலாம்னு சொல்லிட்டு விக்ரம் ஆரம்பிச்சிருப்பான். விக்ரம் எல்லாரும் சேர்ந்து கன்வின்ஸ் பண்ணி பார்வதியும் கமுருதியும் ஃபர்ஸ்ட் வெளியே அனுப்பிச்சு விட்டு உங்கள யாராவது சுபிக்ஷா இல்ல விக்ரமே ஜெயிக்க வச்சிருப்பாங்க. சோ அந்த கேம் தான் ஆடி இருப்பாங்க. சோ அதனால இந்த கேம்ல கரெக்டா பார்வதி எடுத்த மூவ் கரெக்ட். பட் ஆனா அவங்க கொஞ்சம் அக்ரெசிவா ஆடினாங்கன்றது நான் கொஞ்சம் அது மட்டும் நான் இது பண்ணிக்கிறேன். மற்றபடி ஓகே தான்.
பேசலாமா? பேசுங்க, பேசுங்க. அதான் இன்னைக்கு இந்த சீசனே முதல்ல இந்த பிசிக்கல் வயலன்ஸ்க்கு ஒரே ஒரு நிமிஷம் எந்த இருங்க. பிரஹில், விக்கல் ஆ, சீக்கிரம் தான் வெளியில தள்ளலாம் அப்படின்ற இத ஆரம்பிச்சிருப்பானா? ஆம், இல்லையே, அது மாதிரி எதுவுமே இல்லையா? ஜெலினா சொல்லுங்க. இல்ல அப்படி சீசன் இல்லைங்க. ஒரு அவர் நிமிஷம் இருங்க, வந்து ஒரு என்ன நிமிஷம் இருங்க, ஒரு சொன்னாருன்னா, நிமிஷம் இருங்க. ஜெலினா சொல்லுங்க. ஆமாங்க. அவன் சும்மா ஒரு வார்த்தைய மட்டும், ஒரு ஐடியா மட்டும் லைட்டா பாப் மட்டும் போட்டு விட்டுருப்பான். ஃபுல் பிளான்லாம் பண்ணியிருக்க மாட்டான். சும்மா லைக் போற போக்குல அப்படியே ஒரு பேச்சு விட்டுருப்பான். என்னன்னு? இருங்க ஒரு 1 மினிட்ல சொல்றேன். இருங்க டாம் நான் சொல்றேன். அதான் என்னன்னா, பார்வதியும் கமுதியும் மேல மட்டும் தான் ஃபுல் வெயிட்டும் போட்டிருப்பான். சோ பிக் பாஸே வந்து சொல்லுவாரு, ஏன் நீங்க இது ரொம்ப கஷ்டப்படுறீங்களான்னு கேட்கும்போது, சாண்ட்ரா ஜாலியா உட்காந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லுவாங்க. பார்வதியும் சொல்லுவாங்க, பிக் பாஸும் சொல்லுவாங்க. சோ அதனால பிக் இது பாஸ் வந்து கிண்டல் சாண்ட்ரா மேல பண்ணுவாரு கொஞ்சம் ஆக்சுவலா. பிக் பாஸ் தான் சொல்லுவாரு, சாண்ட்ரா ரொம்ப ஆமா ஃப்ரீயா உட்கார்ந்திருக்காங்க. விட்டா அவ்வளவுதான், என்னோட ஸ்டாப் வந்துருச்சு, நான் ரைட்ல இறங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்கன்னு பிக் பாஸ் தான் இனிஷியேட்டே பண்ணி விடுவாரு. ஆமா. நான் உங்களுக்கு ஒரு கிளிப் அனுப்பிச்சிருக்கேன் டாம் டிஎம்ல பாருங்க. அதுல கிளியரா விக்ரம் சொல்றான். நான் ஒரு இங்க நிமிஷம் இருந்தே இருங்க. தள்ளி விட்டுருவேன்னு. ஆக்சுவலி வந்து சுபிக்ஷாவும் இவங்களும் ஒண்ணு பேசுவாங்க. யாருன்னா சுபிக்ஷாவும் திவ்யாவும் ஒண்ணு பேசுவாங்க. லைவ்ல நான் அத பார்த்தேன். அவங்களுக்கு யாருக்குமே இந்த டோர் ஓப்பன் ஆகும்னு தெரியவே தெரியாது. நம்ம அப்படியே இருந்துக்கலாம். இல்லன்னா வெளில தள்ளி விட்டுருவாங்கன்னு சொல்லி சுபிக்ஷாவும், திவ்யாவும் பேசுவாங்க. சாண்ட்ரா இது பண்றதுக்கு முன்னாடியே. அதான் அந்த கிளிப் நான் பார்த்தேன். சொல்லுங்க, சொல்லுங்க பிரேல், நீங்க பேசுங்க. அதான் இந்த சீசன்லயே மொத்தமா பிக் பாஸுமே இந்த வயலன்ஸ் அத்தனை இடத்துல நடந்திருக்கு. பிக் பாஸுமே எந்த இடத்துல வார்னிங் கொடுக்கல. ஹோஸ்டும் வந்து அது பெருசா அட்ரஸ் பண்ணல. அதாவது பட்டும் படாம விட்டுட்டாரு. அது வந்து எப்படின்னா, அது வந்து ஒரு அட்வான்டேஜ் தான் ஆயிடுச்சு. அதை வந்து யாருமே ஸ்டாப் பண்ணல. அது மாதிரி பண்றது, இந்த கேம்னா அந்த மாதிரி வந்து ஒரு அந்த அக்ரெசிவ் காட்டுறதுன்றது எல்லாருமே பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இவ்வளோ பேசுற சபரி வந்து அன்னைக்கு பார்வதிக்கு அடிபடும் போது ஏன் அந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணல? ஏன் அவர் தலையாகணுன்றதுல இருந்த அந்த குறிக்கோள் இப்போ டிடிஎஃப் வின் பண்ணணுன்றதுல யாருக்குமே இருக்காதா? தலையாகணும், ஒரு தலைன்றது ஒரு போஸ்ட். அது ஆகலாம், என்ன வேற யாராவது தலை கேப்டனா இருந்துட்டு போறாங்க. இப்போ டிடிஎஃப்ன்றது ஒரு அடிஷ்னல் அட்வான்டேஜ் தானே. அது வேணும்னு தானே எல்லாருமே நினைப்பாங்க. நான் வந்து சபரி விட்டு கொடுத்ததை நான் வந்து கேமா தாங்க பாக்குறேன். ரியா வந்து ரியா வந்து கிளீனா சொல்லிட்டு போட்டு உடைச்சிருப்பாங்க 80 நாள் நீ ஒண்ணுமே பண்ணலன்னு. அப்ப அந்த டிடிஎஃப் தான் அவரோட வேலையை காட்டணும். 7 நாள்ல அவர் ஒரே நாள்ல பூஸ்ட் பண்ணி கீழே இருந்து டாப்ல போக முடியாது. அதுக்கு என்ன சான்ஸ்ன்னு அவன் பார்த்துட்டு இந்த வந்து இப்ப அந்த 42 பாயிண்ட்ல இருந்து இறங்குனதை வந்து ஒரு எலிவேஷனுக்கு ட்ரை பண்றாங்க இப்ப. அதுதான் எனக்கு வந்து சப்ரீஸ் கேமா புரியுது. ரெண்டாவது பார்வதி வந்து டிடிஎஃப் ஜெயிக்க கூடாதுன்றதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கான். அரோராவை வந்து இறங்க விடாம பாத்துக்கிட்டான். நீ இறங்காத அரோரா, நீ இறங்காத அரோரான்னு சொன்னதுக்கு ரீசன் என்னன்னா, அவனுக்கு தெரியும் அரோரா இறங்கிட்டாங்கன்னா பார்வதி கிளீனா வந்து டிடிஎஃப் வின் பண்ணிடுவாங்கன்றது அவனுக்கு தெரியும். அவன் இது மாதிரி அவன் அந்த மாதிரி கேம் போயிட்டு இருக்கு. எல்லாருமே கேம் கான்சியஸ் தான் இருக்காங்க. இதை ஒரு கேம் நீ பார்க்க மாட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி அந்த பார்வதி அத்தனை பேர் சேர்ந்து அமுக்குனாங்களே, அவங்க மூச்சு விட முடியாம தானே கஷ்டப்பட்டாங்க. அப்ப ஏன் எங்க போச்சு உங்களோட அந்த ஹியூமனிட்டி, இந்த இதெல்லாம் எங்க போச்சு? அந்த 2 மினிட்ஸ்க்குள்ள அவங்களை எப்படியாவது அவுட் பண்ணணும்னு தானே பாத்தீங்க. அதுதான் நடந்துச்சு. அப்படி இருக்கும்போது இதை வந்து ஒரு கேமா பாருங்க. ஆக்சுவலா ரூல்ஸே கிடையாது. அந்த ரூல்ல மட்டும் என்ன பிக் பாஸ் சொன்னாரா என்ன? மீதி இருக்க 8 பேர் சேர்ந்து அமுக்குங்க, அந்த ஒரு கண்டஸ்டன்ட் அமுக்குங்கன்னு பிக் பாஸ் சொன்னாரா? ரூல்ஸே கிடையாது. அந்த அந்த காயின் யார்கிட்ட இருக்கோ அவங்க தாங்க அவுட்ன்ற மாதிரி சொன்னது. அதை வந்து அவங்க மேல வச்சு அமுக்கி அவங்க மேல இத்தனை பேர் ஏறி அமுக்குன்னு எல்லாமே அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. இதுல வந்து பார்வதி யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி அவங்கள வெளியே தள்ளணும்னு. அது கூட அவுட் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன் தான். ஏன்னா அவ வந்து சாண்ட்ரா வந்து ஒத்துக்கல. அதாவது நீ அந்த ஒரு வார்த்தையை விட்டுட்டு இவங்க கிட்ட அவங்க தனியா சொன்ன அந்த வார்த்தையை அவங்க வந்து விட்டுட்டாங்க. பட் ஆனா வந்து அவங்க திருப்பி அவங்க நீ இப்ப சொன்னீங்களேன்னு சொல்லும்போது, நான் எங்க சொன்னேன், நான் சொல்லவே இல்லையேன்னு சொல்லிட்டு 2-3 தடவை நான் சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை அவங்க கிட்ட இருக்கும்போது சொல்லிட்டு அதை வந்து
இப்படி பண்ணதன் மூலியமா வந்து அது ஃப்ரஸ்ட்ரேஷனும் ஜாஸ்தியாச்சு. ஸோ சாண்ட்ரா வந்து அனுப்பணுன்றது பார்வதியோட முடிவு தான். அதை வந்து அவங்க கதவை திறந்து புஷ் பண்ணியிருக்காங்க. அதுவுமே வந்து ஃபிட்ஸ் வரணும்னு சொல்லிட்டோ இல்லைன்னா வந்து பேனிக் அட்டாக் வரும்னு தெரிஞ்சோ யாருமே தள்ள போறது இல்லை. இட்ஸ் அ கேம். ஆக்சுவலி எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் அ கேம். அதுவும் வந்து கானா வினோத் ஆக்சுவலா எனக்கு எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான். கானா வினோத் 25 பாயிண்ட்ல தான் இருந்தாரு. 9 பாயிண்ட் எடுத்தா கூட அவர் எல்லாரோட கடைசியா தான் இருக்கிறாரு. அவர் இறங்கிட்டு வழி கொடுத்துருக்கலாமே சாண்ட்ராக்கு. சாண்ட்ரா நீங்க முன்னாடி வந்து உட்காருங்கன்னு. ஏன் அவர் இப்போ இந்த டிடிஎஃப்ல அந்த மதில் மேல் அந்த அந்த டாஸ்க்ல அவர் பண்ண ஒரு 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 டெடிகேஷன், அந்த அந்த தலை டாஸ்க்கு கொடுத்த அந்த டெடிகேஷன் ஏன் டிடிஎஃப்ல ஒரு டாஸ்க் கூட பண்ணல? அதுவும் அந்த ஒப்புக்கு சப்பான்னு சொல்லி அரோரா போட்ட பிச்சை மாதிரி தான் இருந்துச்சு. அரோரா கிடையாது, எல்லாருமே சேர்ந்து போட்ட பிச்சை மாதிரி தான் இருந்துச்சு அந்த வின்னு. கானா வினோத் அதை கூட வின் பண்ணிருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அந்த அந்த என்ன இது ஒரு டாஸ்க், இது ஜெயிக்கணும். ரெண்டாவது பார்வதியே சொல்லியிருப்பாங்க கம்ருதீன் எப்படியாவது டாப் 5ல கொண்டு போகணும்னு சொல்லிட்டு. அவங்க டிடிஎஃப் வின் பண்ணாங்கன்னா இவங்களோட சப்போர்ட்டர்ஸ்ல கொஞ்சம் ஓட்ஸ் கம்ருதீனுக்கு வரும். அவங்க வந்து டாப் 5ல வருவாருன்றத அவங்க எதிர்பார்ப்பார்த்திருக்கலாம். அதுக்காக கூட அவங்க வந்து விளையாடணும், ஜெயிக்கணும்னு நினைச்சிருக்கலாம். அது எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு என்ன சொல்றது, இன்டர்லிங்க்டு தான். இது வந்து இது இவங்க தப்பு, அது அவங்க தப்புன்னு நாளைக்கு வந்துருவாருப்பா டாப் 5ல கமருதீன். இல்ல டாப் 5ல கமருதீன் வருவாருன்னு நான் சொல்ல வரல. நான் வந்து அதை பேஸ் பண்ணி அவங்க பண்ணிருக்கலாம். இந்த சாண்ட்ராவோட இந்த இது ஆக்டா இல்ல டிராமாவா எனக்கு எப்படின்னு சொல்ல தெரியல. ஏன்னா சுபிக்ஷா வந்து இந்த பேனிக் அட்டாக்னு ஒண்ணு பண்ணாங்க. ஆக்சுவலா அதுல அவங்க அது பண்ணதுக்கு அப்புறம் அவங்க எவிக்ட் ஆகல. மேபி இது மாதிரி ஏதாவது நடந்ததுன்னா எவிக்ஷன் அவாய்ட் பண்ணலாம்னு கூட அவங்க நினைச்சிருக்கலாம். எனக்கு தெரியல. எனக்கு ஆக்சுவலா எது டிராமா எது ஒரிஜினல் அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியல. நம்ம அந்த அளவுக்கு வந்து அவங்களோட கேமை வந்து நம்ம நோட் பண்ணல. ஏன்னா பிரஜின் போகும்போதும் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு, சூட் கேஸோ இந்த கேஷ் பாக்ஸ் பத்தி ஏதோ ஒரு ஹிண்ட் கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த கேஷ் பாக்ஸ் இருக்க வரைக்கும் அவங்க இருக்கணும்ன்றது சாண்ட்ராவோட தாட். இப்போ அவங்க தான் பாட்டம்ல இருக்காங்கன்றதும் ஒரு இதுதான். ஏன்னா அவங்க எவிக்டா அவங்க ஹாட் சீட்ல தான் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த பயம் நிச்சயமா இருக்கும். அடுத்து இந்த வாரம் எவிக்ட் ஆகிடக்கூடாதுன்றதுல இருக்கும். அதுக்கு அவங்க இதுல உள்ள இருந்தா கூட அவங்க ஜெயிச்சிட போறது இல்லை. ஆனா அவங்க ஏதாவது ஒரு பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க, அதை பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான் என்னோட பாயிண்ட். வேற யாரும் தான் பேசுறேன். இல்லைங்க, திடீர்னு சௌந்தர்யாலாம் ட்வீட் போட ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க பேர் சௌந்தர்யா தானே, லாஸ்ட் சீசன்ல இருந்தாங்க. எஸ் எஸ். பேசுங்க. யார் பேச போறீங்க? திருத்தி சொல்லுங்க திருத்தி. இல்ல நான் அப்பவே அதுதான் சொல்ல வந்தேன். நான் உங்களுக்கு டிஎம் பண்ணியிருக்கேன் அந்த கிளிப். விக்ரம் தான் அதை ஸ்டார்ட் பண்ணா அப்படின்னு. யூனோ தள்ளி விடலாம், இங்க இருந்தே நான் தள்ளி விடலாம் அப்படின்னு. ஓகே அனு சொல்லுங்க அனு. டாம்